ஆ, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, இது அரைச்ச மாவே அரைச்ச கதை மாரி தான் வந்து தெரியுது. இந்த படத்த பத்தி சின்னதா ஒரு டெஃபினிஷன் வந்து குடுத்துடுறேன். இந்த படம் மணிரத்னம் டைரக்ஷனில் கிட்டத்தட்ட நாயகன் படத்துக்கு அப்புறம் 1987க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 30 சொச்ச வருஷத்துக்கு கழிச்சு தான் வந்து இவங்க 2 பேருமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. மணிரத்னம், கமல்ஹாசன். ஸோ கேஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே நெறைய பேர் வந்து அடிபட்டது. கௌதம் கார்த்திக், துல்கர் சல்மான் இவங்கெல்லாம் வரப்போகிறாங்கன்னு. பட் ஃபைனலாக வந்து டிராஃப்ட்டில் வரும்போது சில பேர் வந்து கேஸ்டிங்கில் வந்து சேஞ்ச் ஆனாங்க. பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டில் 150 கோடி பட்ஜெட்டில் எஸ்டிஆர், அபிராமி, ஐஸ்வர்யா லட்சுமி, சானியா மல்ஹோத்ரா, ஜோஜுஜார், த்ரிஷா, வேறு நாசர், பங்கஜ் திரிபாதி, அதே மாதிரி மகேஷ் மஞ்ச்ரேக்கர். ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயும் போகணும் அப்படின்னு சொல்லி, இது தவிர அலி ஃபாசல் எல்லாம் இருக்கார். அந்த ஒரு சீரீஸ் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம், வெப் சீரிஸ். ஸோ அதில் வர்றவரெல்லாம் வந்து இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எக்கச்சக்கமாக மீர்சாபூர் ஆக்டர் அவர். ஸோ இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே நேரம் ட்ரெய்லர் என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக வந்து சரியில்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஏன்னா பெருசாக வந்து கதை இல்லை அப்படின்றது எனக்கு சத்தியமாக வந்து தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மணிரத்னம் மாமாவுடைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா, பெருசாக வந்து கதை அவர் கஷ்டப்பட்டுருக்க மாட்டார், மெனக்கெட்டிருக்க மாட்டார். ராமாயண மகாபாரதத்தை தூக்கிட்டு வருவார். வேணா வந்து யாருடைய லைஃப்பை வந்து இன்ஸ்பயர் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் தூக்கிட்டு வருவார். மற்ற பிரகாரம் வந்து அவருடைய அந்த கடைசி ரீசனாக வந்த படங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, காதல் ஓகே கண்மணிக்கு அப்புறம் வந்து காதல் கண்மணிக்கு அப்புறம் வந்து பெருசாக வந்து கதைகளில் வந்து முக்கியத்துவமே வந்து இருக்காது. இந்த ட்ரெய்லரை வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் வந்து இருந்தது. எப்படிப்பட்ட ரியாக்ஷன் அப்படின்ற பார்த்தோன்னா, செக்கச்சிவந்த வனம், நாயகன், தளபதி, ஸோ இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுத்த மாதிரி தான் இருந்தது. ரீசனாக வந்து பார்த்தோன்னா, குங்குமம்லேயோ குமுதம்லேயோ வந்து கதையை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கும் பார்க்கும்போதும் தெரியுது இது அந்த கதையாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு. என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விண்வெளி நாயகா, ஸோ விண்வெளி நாயகன். ஸோ எதுக்காண்டி வந்து உலக நாயகனை போய் வந்து விண்வெளி நாயகன் ஆக்குனாங்கன்னு தெரியல. ஏதாவது ஒரு ஏலியன் கிரகத்தில் வந்து கமலுடைய படங்கள் வந்து ஓடுதா என்னன்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நாசா ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே கதை என்னவாக இருக்கும் அப்படின்ற பார்த்தோன்னா, இந்த ரங்கராஜ சக்திவேல் நாயக்கர் இருக்கார் இல்லையா, ஸோ அதுதானே ஏற்கனவே 2-3 படங்களோட கொலாபரேஷனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கமலஹாசன் வந்து இருப்பார். ஸோ சிலம்பரசன் வந்து சின்ன வயசில் அவரை வந்து காப்பாற்றிருக்கலாம், டானா இருக்கிற அவரை வந்து காப்பாற்றிருக்கலாம். ஸோ அந்த பையன் வந்து அனாதையாக இருக்கலாம். ஸோ அந்த பையனை அவர் வந்து தன்னோட மகன் மாதிரி நினச்சி வளர்க்கலாம். இது சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவரை வந்து தனக்கு அடுத்து அப்படின்னு சொல்லி கொண்டு வர முயற்சி பண்ணும்போது ஏதாவது ஒரு தடங்கள் வரலாம். அவரோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி கமல் வந்து பின்வாங்கி எஸ்டிஆரை வந்து நீ வர வேணாம் அப்படின்னு தடுக்கலாம். ஸோ அதனால் எஸ்டிஆரை வந்து சில பேர் தூண்டி விட்டு இந்த ஜோஜு ஜார்ஜ் மாதிரியான ஆட்கள் தன்னை வளர்த்தவருக்கு எதிராகவே வந்து அவரை வந்து திருப்ப நினைக்கலாம். ஸோ அதனால் ஒரு சில கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணி அண்ட் அதே நேரம் வந்து நான் தான் இங்கே வந்து இனிமேல் ரங்கராஜ சக்திவேல் நாயக்கர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறத பார்த்தா நம்ம கவலை எங்கேயோ வந்து ஜெயிலில் வந்து போட்டுடலாம். இந்த பேட்மேன் வந்து கிடப்பார் இல்லையா, இந்த டார்க் நைட் ரைசஸில். ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து கமல் தப்பிச்சு வந்து இவங்களை வந்து வேட்டையாடுற மாதிரி இருக்கலாம் கதை. ஸோ இதுக்கு போய் வந்து இவ்வளோ ஹைப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சுத்தமாக வந்து போச்சு. இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு டைட்டில் வைக்கும்போதே எனக்கு வந்து பெருசாக வந்து அட்ராக்ஷன் இல்லை. ஏன்னா மணிரத்னம் மாதிரி ஒரு மெச்சூரிட்டியான ஒரு டைரக்டர் வந்து இந்த மாதிரி மொக்க டைட்டில் வைப்பாரா அப்படின்ற மாதிரியே தோணுது. ஸோ ஒரு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா தக் லைஃப் அப்படின்றதே வந்து இந்த படத்துக்கு சரியான டைட்டிலே கிடையாது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இன்னொன்று இவ்வளோ பேரை வந்து போட்டு எடுக்கிறாரு ஓகே. பட் இவ்வளோ பேரை போட்டு வந்த தமிழ் படங்கள் முக்கால்வாசி இல்லை, 100% கடந்த 10 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டிங்கை போட்டு வந்த படங்கள் எல்லாமே வெற்றியே அடைஞ்சதில்லை. அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ பட்ஜெட்டில் எடுத்து எவ்வளவோ படங்கள் ரீசனாக விநியோகஸ்தர்கிட்ட காசு வாங்க முடியாமல் அல்லது நஷ்ட கணக்கு காட்ட முடியாமல், வட்டி கணக்கு காட்ட முடியாமல் ரொம்ப வந்து பிரச்சனையாக தான் வந்து இருக்குது. அதாவது படம் வெளிவந்து 200 கோடி 300 கோடி அடிச்சிருதுன்னு சொன்னாலும் அதை விநியோகம் பண்ணும்போது அவங்க ஏற்கனவே வந்து வட்டிக்கு வாங்கி தான் நிறைய பேர் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பல பிரச்சனைகள் ப்ரொடியூசர் தரப்புலையும் மற்றவங்க தரப்புலையும். ஸோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ ப்ரொடியூசர்ஸ் கிடுக்குப்பிடி போட்டால் தான் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கமல்ஹாசனுடைய 234வது படம் ஒரு வழக்கமான கதையாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் கதை இருக்க போகுது. நீங்கள் வேணால் பார்த்துக்கிறங்க. அல்லது இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது இருக்க போகுது. த்ரிஷா அநேகமாக 2 பேருக்கும் வந்து இது மாதிரி இருந்து ஏமாற்றக்கூடிய கேரக்டர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசனபிள் டைம்ஸில் அவங்க கேரக்டர் அப்படி தான் இருக்குது. ஏமாத்துகிற கேரக்டர் மாதிரி தான் கொடிக்கு அப்புறம்.
இதுலேயும் வந்து அப்படி தான் பார்த்துருந்தோம் நம்ம விடாமுயற்சியிலையும் ஒரு அன்ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃப் மாதிரி தான் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணியே பாருங்கள், பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க. ஆனால் பெஸ்ட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு எல்லாம் ஓடிடி தான் தோணுது. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். பார்க்கலாம். பாய்.